பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம தங்கமயில் இருந்துட்டு கோர்ட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல தமிழ், உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஏன்னா எங்களால் கையில் ஆகாத போயிடுச்சு, எங்ககிட்ட அவ்வளோ பணபாலெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஏமா நம்ம இந்த அளவுக்கு அவங்கள ஆளாக்கி இருக்குமே, நாளை பின்ன நான் அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்தாக்க எனக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்களா, என்னை முழு மனசோட அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க எல்லாத்தையும் ஆரம்பத்திலே கைக்குள்ளே போட்டுக்கோன்னு நான் சொன்னேன். எங்கே என் பேச்சை கேட்டேன்? இங்கே பாருங்கம்மா, அவங்க ஆரம்பத்திலே என்னை நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நான் பொய் சொன்னதுனால தான் அவங்க என் மேலே கோவப்பட்டாங்க. மற்றபடி அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. அவங்க நிலைமையில யாராக இருந்தாலும் இப்படி ஒரு முடிவு தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா அவங்க டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்குறாங்க, கொடுத்துறியா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மயில் இருந்துட்டு என்ன நடந்தாலே சரிம்மா, நான்லாம் டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு என்ன வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணாங்க, எல்லாரும் அடித்தாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் மட்டும்தான் செய்யணும். எனக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை, ஆனால் என்னை வேலைக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பொய்யை வந்து அந்த குடும்பத்து மேலே போட்டுறாங்க. ஆனால் சக்திவேலும் முத்துவேலும் சொன்ன பதிலால் கோர்ட்டு வந்து பாண்டியன் குடும்பத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணன் இருந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மயில் வந்து நான் இது மேலே உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு விபரீத முடிவு எடுக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.